மீசா டைப் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஈரானின் அணுகுண்டை விட மிக மோசமான ஒரு குண்டை நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில போட்டு உடைத்திருக்கிறாரு. அது என்ன ஈரானுடைய அணுகுண்டை விட மிக மோசமான குண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பேச்சில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் எப்போது வேண்டுமானாலும் எம் மீது ஒரு போரை தொடுக்கலாம், எமது நாட்டின் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தலாம், உங்களது வீடுகளுடைய வாசல்ல ஏவுகணையில் விழுந்துடலாம் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை ஒரு எச்சரிக்கையாக சொல்லி இருந்தாரு. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது எமது தேசியத்தினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் எமது தேசிய பாதுகாப்பு சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. இந்த ஏவுகணைகள் வெறும் வெடிமருந்துகளை உள்ளடக்கியதல்ல. இந்த ஏவுகணைகள் அமெரிக்காவை தாக்குவதற்கென்றே தயாரிக்கப்பட்டது, அதுல அணு ஆயுதங்கள் உள்ள வைக்கப்பட்டிருக்குது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை சொல்லி அவருடைய பேச்சை முடிச்சிருந்தாரு. எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இப்படியான ஒரு விஷயத்தை சொன்னாரு? உண்மையிலே ஈரானிடம் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த வலிமை மிக்க ஏவுகணைகள் இருக்கிறதா, அப்படியான விஷயத்தை ஈரான் கண்டுபிடிச்சதா, உற்பத்தி செய்ததா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது. இப்படியான ஒரு விஷயத்தை எதற்காக இந்த தருணத்தில் இவர் சொன்னாரு? உண்மையிலே ஈரானிடம் இவைகள் இருக்குதா, இல்லை ஏதாவது தந்திரோபாயத்தின் காரணமாகத்தான், ஏதாவது ஒரு திசை திருப்புவதற்கு தான் இந்த ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்குது. இவருடைய இந்த பேச்சு குறித்து முன்வைக்கப்படுகின்ற விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் அல்லது 3000 கிலோமீட்டர் சென்று தாக்குதல் நடத்தும் வலிமை கொண்டதாகத்தான் இருக்குது என்பது உலகம் அறிந்த உண்மை. ஆனால் 10,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஏவுகணைகள் எப்படி இவர்களிடம் இருந்தது என்ற கேள்வியும் விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தூரம் 10,000 கிலோமீட்டர். இவர்களிடம் இருக்கின்ற ஏவுகணைகள் 3000 கிலோமீட்டர் சென்று தாக்குதல் நடத்தும் வலிமை உள்ளதை தவிர 10,000 கிலோமீட்டர் சென்று தாக்குதல் நடத்துவதற்கான ஏவுகணைகள் அவர்களிடம் இல்லை. எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இப்படியான ஒரு அபாண்டத்தை சொல்கிறார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதுவரைக்கும் பேச்சுவார்த்தையில் பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதமும் யுரேனியமும் செறிவாற்றல் என்ற சம்பந்தமான விஷயங்கள் தான் பேசப்படுது. ஏவுகணை பற்றிய விஷயங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தையில் மேசைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு பேசுகின்ற இந்த சூழ்நிலையில் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக ஏவுகணை ஒரு அச்சுறுத்தலான ஒரு விடயமாக இருக்குது, அது இஸ்ரேலுக்கு மட்டுமில்லை எமக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது சொல்லுகிறார் என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு முனைப்பாகவும் அதை நியாயப்படுத்தும் வகையில் தான் இவருடைய உரை இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. 3000 கிலோமீட்டரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துகின்ற ஏவுகணைகள் எப்படித்தான் 10,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்த போகுது என்பது தெரியல. எமக்கெல்லாம் தெரிஞ்ச கணிதமும் கணித வாய்ப்பாடும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3000க்கு பின்னால தான் 10,000 வரும் என்பது. ஆனால் டொனால்ட் ட்ரம்புடைய கணக்கும் அவருடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 தாண்டித்தான் 3000 இருக்குதோ என்னவோ என்று நினைக்க தோன்றுது. வளமிக்க உலகிலே முதல் தரமாக இருக்கின்ற முன்னணியில் இருக்கின்ற ஒரு அமெரிக்க நாட்டிற்கு இப்படியான ஒரு ஜனாதிபதி எப்படி கிடைச்சாரு, இந்த ஜனாதிபதியோடு எப்படி இந்த மக்கள் வாழ்றாங்க அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கான காரணங்களை சொல்லுங்க, அதுக்கான நியாயங்கள் என்ன, ஏற்புடைய காரணங்கள் இருக்குதா? இப்படியான ஒரு யுத்தத்தை மேற்கொள்வதற்கு எமது இராணுவ வீரர்களை பலி கொடுக்கணுமா, எமது இராணுவ தளவாடங்களை நாங்கள் இழக்கணுமா, முறையான நியாயமான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்போது அமெரிக்காவுடைய எதிர்க்கட்சிகள் கேட்க தொடங்கியதனால தான் இதை நியாயப்படுத்துறதுக்கான இப்படியான ஒரு காரணத்தை இவர் சொல்லியிருக்கிறார் என்ற விஷயமும் சொல்லப்படுது. அமெரிக்காவுடைய ஜனாதிபதிகளாக இருந்த ரூஸ்வெல்ட் 2ஆம் உலக மகா யுத்தத்தில் கலந்து கொள்ளணும் என்பதற்கான காரணத்தை அவர் சொல்லி இருந்தார். அதே போல லிண்டன் ஜான்சன் வியட்நாமுடனான போருக்கான காரணங்கள் அவர் சொல்லி இருந்தார். ஒரு உள்நாட்டு பிரச்சனைக்குள்ள எமது நாட்டு இராணுவர்களை கொண்டு சேர்த்து எமது இராணுவ தளவாடங்களை கொண்டு போய் ஒரு நீண்ட யுத்தத்துக்குள்ள போய் இத்தனை நட்டங்களையும் எமது இராணுவ வீரர்கள் நாம் இழக்க வேண்டுமா, யாருடைய பிரச்சனைக்காக நாம் எதற்கு இழக்க வேண்டும் என்ற கேள்வியும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. இதுவரைக்கும் நியாயமான எந்த காரணத்தையும், இந்த யுத்தத்துக்கான நியாயமான காரணங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லல அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதுக்கிடையில அணு ஆயுதம் அவங்கள்ட்ட இருக்குது, அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான அதிகாரி ஸ்டீவ் விட்கோஃப் சொல்லி இருந்தார். ஒரு வாரத்தில் அணு ஆயுதத்தை தயாரிக்கின்ற யுரேனியத்தை அவங்க தயார் செஞ்சு கொள்வாங்க, அதை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இப்போது இதற்கான விமர்சனம் எப்படி முன்வைக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
2025 ஜூன் மாதத்தில் 12 நாள் யுத்தம் ஒன்றை இஸ்ரேல் மேற்கொண்டது. நீங்களும் அவங்களுக்காக பக்கபலமாக ஓடி போய் ஒரு தாக்குதலை நடத்தி முடிச்சுட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரானுடைய ஒட்டுமொத்த அணு உலைகளையும் அணு உற்பத்தி மையங்களையும் தகர்த்து உடைத்து கிழித்து முடித்ததாக பீத்தி கொண்டீங்க. அப்படியாக இருந்தா இப்போது எப்படி இது சாத்தியமானது? கிட்டத்தட்ட 8 மாதத்துக்குள்ள ஈரான் ஒரு அணுகுண்டு தயாரிக்கும் நிலைக்கு வந்தாச்சா? யுரேனியம் செறிவூட்டலை செய்து முடிச்சாச்சா? இது எப்படி சாத்தியமானது? அது உண்மைண்டா இது பொய்யா இருக்கணும், இது உண்மைண்டா அது பொய்யாக இருக்கணும் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் காரணமாக ஏற்க முடியாது அப்படின்னு இப்போது அமெரிக்காக்குள்ளே இருந்தே இந்த விமர்சனங்கள் இப்படியான பல்வேறு கேள்விக்கணைகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இப்போது அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த டொனால்ட் ட்ரம்ப் அதற்காகத்தான் ஒரு போரை தொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லுகின்ற இடத்துல அதை மக்களால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு இருக்கிற இந்த சூழல்ல இந்த யுத்தத்துக்கு எதிராக தனது கட்சிக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ள தனது நாட்டுக்குள்ள எதிர்ப்புகள் வந்ததனால இதை சமாளிக்கிறதுக்கு ஒரு தந்திரோபாயமாக மக்களை அச்சப்படுத்தி இதில் இருந்து மக்களை பாதுகாக்கணும், அப்படியாக இருந்தால் மௌனமாக இருப்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது, ஈரான் மீது ஒரு போரை தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போருக்கு எதிரான விமர்சனங்களையும் எதிர்ப்பையும் தணிப்பதற்காகவும் மக்கள் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காகவும் எதிர்வரும் தேர்தலில் இது ஒரு பிரச்சனையாக இருந்துடக்கூடாது என்பதற்காக மக்களுடைய கவனத்தை திசை திருப்பத்தான் இந்த ஒரு குண்டை போட்டு விட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கு. கிட்டத்தட்ட ஈரானிலிருந்து துருக்கியுடைய எல்லை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக சொல்லப்படுது. மத்திய ஐரோப்பா எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் கிட்டத்தட்ட 3500 தொடக்கம் 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற ஆபத்து உங்களுக்கும் இருக்குது, எப்படியுடைய தளங்களை எங்களுக்கு தந்து உதவுங்க அப்படின்னு சொல்றதுக்கான அப்படியான ஒரு பிச்சையை கேட்கறதுக்கான ஒரு திட்டமிடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் இந்த விஷயத்துல யுத்தம் அப்படின்ற ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பாரா, இல்லை ராஜதந்திர ரீதியான ஒரு தீர்வை அந்த பாதையை தேர்ந்தெடுப்பாரா? எல்லா விடயங்களுக்கும் காலம்தான் பதில் சொல்ல போகுது. அடுத்த ஒரு செய்தி பதிவாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் விமான விபத்தில் 4 பேர் பலியான சம்பவம் பதிவாக இருக்கு. இஸ்மஹான் பகுதியில் திங்கட்கிழமை அதிகாலையில் இராணுவ பயிற்சியில் ஈடுபட்ட இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்கு உள்ளானதுல மரக்கரை சந்தையின் மீது அது வீழ்ந்ததுல 2 இராணுவ வீரர்கள் அடங்கலாக சிவில் பிரஜைகள் 2 பலியான சம்பவம் பதிவானது. இப்போதைக்கு இந்த விபத்துக்கான காரணம் பற்றி என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயந்திர கோளாறின் காரணமாகத்தான் இந்த விபத்து நடந்ததாக சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் பொருளாதார தடை நீங்காமல் நவீன விமானங்களும் யுத்த விமானங்களும் ஈரானுக்குள்ள போறது என்பதும் ஈரான் கொள்வனவு செய்வது என்பதும் சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் பொருளாதார தடை அதில் இருந்து ஈரான் மீளாத வரையில் ஈரான் மேலும் மேலும் பலவீனம் அடைவதை தவிர்க்க முடியாது. இந்த பேச்சுவார்த்தையினூடாக ஈரான் பல்வேறு விட்டுக்கொடுப்புகளை செய்து பொருளாதார தடையில் இருந்து வெளியில் வருவதுதான் ஆரோக்கியமான விடயமாக பார்க்கிறது. பொறுத்து பார்க்கலாம் இந்த பேச்சுவார்த்தைகள் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி. மத்திய கிழக்கு நாடுகளிலே அமைதியான சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.